அந்த திருக்கல்யாணம் நடந்த நாளில் தேவர்கள் எல்லாரும் சந்தோஷமா நின்று பார்த்தாங்க. அது ஒரு சாதாரண கல்யாணம் இல்ல, அது ஒரு டிவைன் திருக்கல்யாணம். அந்த நாள்தான் இப்போ நாம கொண்டாடுற பங்குனி உத்திரம். அந்த நாள் முதல் லார்ட் முருகனை மனசார நம்புறவர்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் என்று பக்தர்கள் நம்புறாங்க. முருகன் பக்தர்களுக்கு இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல். இந்த நாளில் லார்ட் முருகனுக்கு ஒரு தீபம் ஏத்தினாலும் போதும், அவர் உங்க மனசுக்குள்ள இருக்கும் ஆசையை கண்டிப்பா கேட்பார். கஷ்டம் இருந்தாலும் சரி, வேலை கிடைக்கலேன்னாலும் சரி, மனசு நிம்மதி இல்லேன்னாலும் சரி, பங்குனி உத்திரம் நாளில் முருகனை நினைத்து ஒருமுறை வேண்டினா அது வீணாகாது என்று சொல்றாங்க. அந்த நாளில் தெய்வனையுடன் காத்திருக்கிற லார்ட் முருகன் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறாருன்னு நம்புறாங்க. அதனால்தான் இந்த நாளில் பலர் முருகன் கோவிலுக்கு போய் பால் அபிஷேகம் பண்ணுவாங்க, மலர் அர்ச்சனை பண்ணுவாங்க மற்றும் காவடம் எடுத்துக்கொண்டு வேண்டுவாங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்க பார்க்கறீங்கன்னா அது ஒரு சாமானிய விஷயம் இல்ல. லார்ட் முருகன் தான் உங்களை இந்த வீடியோ பார்க்க வைத்திருக்கலாம். அதனால இப்போ நீங்க மனசார ஒரு முறை சொல்லுங்க, வேல் முருகா, வேல் முருகா, வேல் முருகா.